மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பா.ஜ.க. சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி. மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவரை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இச்செயல் நாடு முழுவதும் பேரதிர்ச்சிக்குள்ளானது. மேலும் இச்செயலுக்கு நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழும்பியதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்க வேண்டும், மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பா.ஜ.க. மகளிர் அணி சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மகளிர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் மாரியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த மவுன அஞ்சலி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை பா.ஜ.க. மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் குரு ஸ்ரீராம் உள்ளிட்ட பா.ஜ.க.வினர் மற்றும் பா.ஜ.க. மகளிர் அணியினர் கலந்து கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு எதிராகவும் மேற்கு வங்க அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கம் எழுப்பினர். காட்டுமிராண்டி ஆட்சி நடத்தாதே, 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 காட்டுமிராண்டி ஆட்சி நடத்தாதே, அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம்.